அனைவருக்கும் வணக்கம். இது நம்முடைய காற்றோடு பேச திருவெம்பாவை பாடல் 1. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கண் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இதற்கு பொருளாவது, முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா? வாள் போன்ற நீண்ட கண்களை உடைய தோழியே, செவிடாகி விட்டாயோ? அந்த மகாதேவனின் சிலமணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள். பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூர்ச்சையானாள். ஆனால் நீயோ உறங்குகிறாயே. பெண்ணே, நீயும் சிவனை பாட எழுந்து வருவாயாக. அதாவது, திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி அதிகாலையில் பவனி வருகிறார். அவரை தரிசிக்க பெண்கள் காத்து நிற்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்த இந்த நற்பேறு தங்கள் தோழிக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் அவளை தோழிகள் எழுப்புகிறார்கள். இவ்வாறாக இந்த பாடல் அமைகிறது. திருவெம்பாவையின் பாடல் 2. பாசம் பரஞ்சோதி கென்பாய் இராப்பகல் நாம் பேசும்போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையின் சீச்சி இவையுஞ் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே, இராப்பகலாக எங்களோட அமர்ந்து பேசும்போது மட்டும் ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கரியது என்று வீரம் பேசினாய். ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாய் என்கிறார்கள் தோழிகள். உறங்குபவளோ எழுந்து, தோழியரே, சீச்சி, இது என்ன பேச்சு? ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா என்னை கேலி பேசுவது அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கு பதிலளித்த தோழியர், கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான். அவன் சிவலோகத்தில் வாழ்பவன், திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன். நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும்? நீயே புரிந்து கொள்வாயாக என்றனர். அதாவது, தேவலோகத்துல சிவபவனி கிடையாது. அவங்க சிவனை காணணும் அப்படின்னா தவம் முதலான கடும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனா நம்ம ஊர்லயோ ஆண்டுதோறும் திருவிழா, சுவாமி வாசல் தேடி பவனி வருவார். இவ்வளவு அருகில் இறைவன் இருந்தும் அதையும் பார்க்க மறுத்தால் எப்படி அப்படின்றதுதான் இந்த பாடலோட உட்கருத்து. திருவெம்பாவை பாடல் 3. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைத்திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே, கடந்த ஆண்டுகளிலெல்லாம் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாகவே நீயே தயாராக இருப்பாய். சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய். ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் ஏன் எழ மறுக்கிறாய்? கதவை திற என்கிறார்கள். தூங்கிக் கொண்டிருந்த தோழியோ
ஏதோ தெரியாத்தனமாக தூங்கிவிட்டேன். அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா? இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள். உங்களைப் போல் எனக்கு இந்த விரதமிருந்தெல்லாம் அனுபவமில்லை. மேலும் பக்திக்கு நானோ புதியவள். என் தவறை பெரிதுபடுத்துகிறீர்களே என வருந்திச் சொல்கிறாள். வந்த தோழியரோ அவளிடம், அப்படி இல்லையடி, இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும். நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதனாலேயே அவசரப்படுத்துகிறோம் என்றனர். இதனுடைய விளக்கம், ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு போறதும் ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவதும் மறுநாள் ஏதோ விரக்தியில அல்லது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டுவிடுவது, இதெல்லாம் நிஜ பக்தியாக இருக்க முடியாது என்பதுதான் இந்த பாடல் நாம் அனைவருக்கும் உணர்த்தும் கருத்து. திருவெம்பாவை பாடல் 4. ஒன்னித் திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக் கொடுல்லவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம், உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம், நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண், அதெல்லாம் இருக்கட்டும், பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களையுடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்றாள். எழுப்ப வந்தவர்களோ, அடியே, உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் எண்ண வேண்டும். அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம். நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேலை இது. இந்த நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா? ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார். நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர். அதாவது, இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என போட்டி போடணும். அதை விட்டுட்டு அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், அவனை மாதிரியே நம்மளும் லட்ச லட்சமாக கொட்டுனா கடவுளை அடைஞ்சிடலாமா, இவனை போல தியானத்தால் அடைஞ்சிடலாமா என யோசனை செஞ்சுட்டு இருக்கதால எந்த பலனுமே கிடையாது. ஒவ்வொருவருமே தங்களோட தனித்தன்மையை வளர்த்துக்கிட்டு இறைவனை அடைய முயற்சிக்கணும் அப்படின்றது தான் இந்த பாடலோட கருத்து. திருவெம்பாவையின் பாடல் 5. மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும், பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திறவாய், ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், கோலமும் நம்மை கொண்டருளிக் கோதாட்டும், சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான், ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். இதுவே திருவெம்பாவையின் பாடல் 5. இதன் பொருளாவது, நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளையும் கொண்டவளுமான பெண்ணே, திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்துச் சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் கூட காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார். ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய். நம்மால் மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவ சிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம். நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய். முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகர பெண்கள். அதாவது, கடவுளா, அவரை எனக்கு தெரியாதா, அவரை தான் நான் தினமும் பார்க்குறேனே, தினமும் கோயிலுக்கு போகணுன்ற கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாதே, புதுசாக அவர்கிட்ட நம்ம போய் கோயிலுக்கு என்ன பார்க்க போகிறோம், வருஷம்தான் மார்கழி மாதம் வருது, கட்டாயம் காலையில் எழணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன என்று விதண்டாவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல்தான் தோழியின் நிலையும் இருக்கிறது. அந்த அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்து சொல்கிறார்கள் சக தோழியர்கள்.
இவ்வாறாகத்தான் அமைகிறது இந்த 5ஆம் பாடல். திருவெம்பாவை பாடல் 6. மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைப்பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலை அளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, மான் போன்ற நடையை உடையவளே, நேற்று நீ எங்ககிட்ட உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்று சொன்னாய். ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாகி விட்டது. உன் சொல் போன திசை எங்கே? மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா? உனக்கு இன்னுமா விடியவில்லை? வானவர்களும் பூமியில் உள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய். அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும். எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு. இதுவே இப்பாடலின் பொருளாகும். அதாவது, இறைவனிடம் வேண்டும் பொழுது நமக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் வேண்டி வணங்க வேண்டும் என்பதை பாடலடிகள் உணர்த்துகின்றன. மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் இப்பாடல் தெரிவிக்கிறது. ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர வேண்டும், இல்லாவிட்டால் மற்றவர்களின் கேலிக்கு ஆளாகி தலைகுனிய நேரிடும் என்பது இப்பாடல் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும். திருவெம்பாவையின் பாடல் 7 பார்க்கலாம். அன்னே இவையுன் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுது என்றெல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர்போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, தாயினும் மேலான பெண்ணே, உனது சிறப்புத்தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ? தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவா என்பாயே. அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னானுடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே. அந்த சிவன் எனக்குரியவன், என் தலைவன், இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம். இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்துக்கு காரணம்தான் என்ன? பெண்ணே, பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது. ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய். அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா? அதாவது, எப்பவுமே அதிகாலை வேளையில தூங்கவே கூடாது. நம்மளோட பணிகள் காலை 4:30க்கெல்லாம் துவங்கிடணும். மார்கழியில் பனியடிக்கிறதே என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. எல்லா தட்பவெப்பங்களுக்கும் தகுந்தாற்போல் நம் உடலை பண்படுத்தி கொள்ள வேண்டும். காலை தூக்கத்தில் இருந்து விடுபடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயமாக உறுதி. சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே என்கிறது இந்த சாஸ்திரம். இதுவே இப்பாடலின் உட்கருத்து. திருவெம்பாவையின் பாடல் 8. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, தோழியை எழுப்ப வந்த பெண்கள், அன்பு தோழியே, கோழி கூவிவிட்டது, பறவைகள் எல்லாம் கீச்சிடுகின்றன,
7 ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. நம் அண்ணாமலையார் கோயிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையிலே உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம். அவனது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய். இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே, இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே. வாழ்க நீ! பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? அவர் வராக வடிவமெடுத்து சிவனின் திருவடியை காணச் சென்றவர். அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை, ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு. இதுவே இப்பாடலின் பொருள். அதாவது, பனி படர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையை சூரியன் எப்படி பிரகாசமாக்குகிறானோ அதுபோல நம்முள் உள்ள ஆணவம், பொறாமை, அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் என்பதுதான் இப்பாடல் உணர்த்தும் கருத்து. திருவெம்பாவையின் பாடல் 9. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவர், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, கோடி வருஷங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கு எல்லாம் பழமையானவனே. இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படிதான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே, உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம், அவர்களுக்கே தொண்டும் செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும். அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம். இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம். அதாவது, தன்னுடைய கணவர் பெரிய செல்வந்தராக இருக்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கு மத்தியில் அன்றைய பெண்கள் தங்களுடைய கணவன் பக்திமானாக அமைய வேண்டும் என விரும்பினர். அதை இறைவனிடமும் கேட்டனர். செல்வச்சீமான்களால் நிம்மதியை தர முடியாது. பக்திமான்களை மணந்தால் எளிய வாழ்க்கை அமையலாம். ஆனால் அதில் இருக்கும் நிம்மதி யாருக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த பாடலுடைய உட்கருத்து. திருவெம்பாவை பாடல் 10. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே, பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன், வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும், ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன், கோதில் குலத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைகால், ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரயலார், ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். இதுவே திருவெம்பாவையின் பாடல் 10 ஆகும். இப்பாடலின் பொருளாவது, தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்களே, நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் 7 பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது. பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது. சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவன் அல்ல என்பது நிஜமாகிறது. வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது. யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன்தான் நண்பன். ஏராளமான பக்தர்களை பெற்றவன். அவனுக்கு ஊர் எது? அவனது பெயர்தான் என்ன? யார் அவனது உறவினர்கள்? எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும்? சொல்லத் தெரியவில்லையே. இதுவே இப்பாடலின் பொருளாகும். அதாவது, இப்பாடல் வழியாக சிவனின் பெருமையை உயர்த்திச் சொல்லுகிறார்.
திருவெம்பாவை பாடல் 11. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. ஐயா, நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் யமையேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது: சிவபெருமானே, உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேரென சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே, ஐயனே, நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மையடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க நீ எங்களுக்கு அருள் செய்வாயாக. உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான். ஆக கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நமச்சிவாய என்று அவன் திருநாமம் சொல்லி பிறப்பற்ற நிலை அடைய வேண்டும் என்பதுதான் இப்பாடலின் உட்கருத்து. திருவெம்பாவையின் பாடல் 12. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். இப்12ஆம் பாடலின் பொருளாவது: இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான். அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒளி எழுப்பவும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் தோழியரே. இதுவே இப்பாடலின் பொருளாகும். அதாவது இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இருந்தாலும் தான் என்ற அகங்காரத்துடன் திரிபவர்களே இந்த உலகத்துல அதிகம். ஆக உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும். திருவெம்பாவை பாடல் 13. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பச் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த 13ஆம் பாடலின் பொருளாவது: கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன. அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன. நீர்க்காக்கைகள் நீரில் மிதக்கின்றன. இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள். அவர்கள் நமச்சிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள். இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது. தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென ஒலி எழுப்ப, மார்புகள் விம்ம பாய்ந்த நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம். இதுவே இப்பாடலின் பொருளாகும். ஆக மாணிக்க வாசகர் தன் தெய்வீக பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறாள். சாதாரண குளத்தில் உடல் அழுக்கு நீங்கும்.
பக்தி குலத்தில் மன அழுக்கும் நீங்கும் என்பதுதான் அவரது இனிமையான கருத்து. திருவம்பாவையின் பாடல் 14. காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட சீதப் புனல் ஆடி சிற்றம் பழம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைத்தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் ஆட, அவர்களின் தங்க நகைகள் ஆட, பெண்களின் கூந்தல் ஆட, அக்கூந்தலின் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனை கருதி அதை முகர வண்டுகள் ஆட, குளிர்ந்த நீரில் ஆடுங்கள். அவ்வாறு நீராடும் போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள். வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள். ஜோதி வடிவாய் திருவண்ணாமலையில் காட்சி தரும் அந்த சிவனின் மாபெரும் திறனையும் பாடிச் சொல்லுங்கள். ஒளி வடிவாய் திருவண்ணாமலையிலே காட்சி தரும் அந்த சிவனின் மேன்மையை எல்லாம் சொல்லுங்கள். அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமையை பற்றி பேசுங்கள். முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள். பந்த பாசங்களிலிருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவாய் விளங்கும் அந்த சிவனின் பாத மலர்களை பாடி நீராடுங்கள். இதுவே அப்பாடலின் பொருளாகும். அதாவது, குளிக்கும் பொழுது உலகியல் சிந்தனைகளே மனதில் இருக்கக்கூடாது. இந்த சமயத்தில் நமச்சிவாய, சிவாய நம என்ற நாமங்களே நம் நாவில் இருந்து வர வேண்டும். இந்த திருநாமங்களை சொல்லிவிட்டு அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நம்மை வெற்றி தேடி வரும் என்பதுதான் இப்பாடலின் உட்கருத்து. திருவம்பாவை பாடல் 15. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் களிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையிற்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வார் உருவ பூன்முலையிர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, அழகிய ஆடை அணிகலன்களை அணிந்த பெண்களே, நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள். அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள். மனமகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும். அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும். அவள் விண்ணிலிருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள். சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள். அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாள் பணிந்து பாடுவோம். பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம். இதுவே பாடலின் பொருளாகும். அதாவது, மாணிக்கவாசகர் சிவலோகத்துக்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாக கற்பனை செய்து பாடிய பாடல்தான் இப்பாடல். திருவம்பாவையின் பாடல் 16. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையால் எண்ணத் திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம் எண்ணச் சிலை குலவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன. எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றிடை போல் மின்னல்கள் வெட்டுகிறது. எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடி முழங்குகிறது. அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது. நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக.
அதாவது நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்கவாசகர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். மேலும் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லிவிட்டார். திருவெம்பாவையின் பாடல் 17. செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, தேன் சிந்தும் மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே, செந்தாமரை கண்ணான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான். அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான். அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம் பெறும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்த நீராடி அவன் தரிசனம் காண தயாராகும். அதாவது இறைவனை தேடி நாம் எங்கும் செல்ல வேண்டியதில்லை, அவனே நம்மை தேடி வருகிறான். அவ்வாறு அவன் வரும் முன் நாம் நீராடி உடல் சுத்தமாகி நமச்சிவாய என சொல்லி நின்றால் அவன் நமக்கு சேவகன் போல் சேவை செய்வான். வேறெதுவும் அவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை என்பதுதான் இப்பாடலின் கருத்து. திருவெம்பாவை பாடல் 18. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் பின்னோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்பர் தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, பகலிலே சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியிலுள்ள நவரத்தினங்கள் தங்களுடைய ஒளியை இழந்து விடுகின்றன. பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும், அதாவது ஆண் இனம் பெண் இனம் அலி என்ற இனம் இருக்கிறது. இறைப்படைப்பின் அதிசயம் அது. அதனால்தான் மாணிக்கவாசகர் இப்பாடலில் அலி என்று குறிப்பிட்டிருப்பதன் மூலமாக அக்காலகட்டத்தில் அலி என்ற வார்த்தை மரியாதைக்குரியதாகவே இருந்திருக்கிறது. நாம் அவர்களை இன்று திருநங்கை என்று மரியாதையுடன் அழைக்கின்றோம். இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்குரியது கிடையாது. எல்லாம் அவனுடைய செயல். இறைவனே அர்த்தநாதீஸ்வரராக இருக்கும் பொழுது மனித படைப்பில் இருந்தால் என்ன? எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும். ஆக ஆணாகவும் பெண்ணாகவும் அலியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார். கண்ணுக்கு இனிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் என்பதுவே இப்பாடலின் பொருளாகும். திருவெம்பாவை பாடல் 19. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப் பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின்னன்பர் அல்லார்தோள் சேரற்க எம்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறில் எமக்கேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, ஒரு தந்தை மகளுக்கு இடையே ஆன ஒரு உறவு. அதாவது, உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி இருக்கிறதல்லவா? அதுபோல எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம்.
எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது. இப்படி ஒரு பரிசை எம்பெருமானே நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன? அதாவது அக்காலத்தில் பெண்கள் தங்களுக்கான மணவாளனை தாங்களே தேர்வு செய்யும் உரிமையை பெற்றிருந்திருக்கின்றனர். அதனால்தான் ஒரு பக்தன் தங்களுக்கு கணவனாக வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, நல்ல கணவன் அமைஞ்சிட்டா கிரகங்கள்ல எந்த மாற்றமும் நம்மளை எதுவும் செய்யாது என்று உறுதியாக சொல்கிறார்கள். இறைவனை உறுதியாக நம்புவோருக்கு கிரகங்களின் தாக்கம் இல்லை என்பதும் இப்பாடல் நமக்கு உணர்த்தும் கருத்து. திருவம்பாவையின் பாடல் 20. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்குழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, இப்பாடலில் இறைவனை போற்றி வணங்குகிறார் மாணிக்கவாசகர். சிவபெருமானே, எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாத மலர்களை வணங்குகின்றோம். எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம். எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம். எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கிறோம். உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம். திருமாலாலும் பிரம்மாவாலும் காண இயலாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் அடைகின்றோம். எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம். இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கின்றோம். இறைவனை வணங்கினால் மட்டும் போதுமா? மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருப்பதால் என்ன பயன்? மாணிக்கவாசகர் இறைவனது திருவடியை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார். அவனது பாத தரிசனம் கிடைத்தாலே போதும், வாழும் போது இன்பம், மறைவுக்கு பிறகும் இன்பம் என்கிறார். இதுவே திருவம்பாவையின் பாடல் 20 ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.